மிதுனம் ராசிக்கு வாழ்க்கையை சீரமைக்கும் பரிகாரங்கள் மற்றும் செல்வ வெற்றி அளிக்கும் சுத்த சுப நேரம் எப்போது வரும்னு. வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் அஸ்ட்ரோ குபேரன். ஆர்யாடிவின் சக்சஸ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கு பார்க்க போவது தின பஞ்சாங்கம். தேதி 6 டிசம்பர் 2025, கார்த்திகை 20, சூரிய உதயம் காலை 6:16. நாள் சனிக்கிழமை. திதி 3:19 வரை பிரதமை, பிறகு த்விதியை. நட்சத்திரம் மிருகசீரிஷம். பிற்பகல் 12:03 வரை, பிறகு திருவாதிரை. ராகு காலம் காலை 9 முதல் 10:30 வரை. யமகண்டம் பிற்பகல் 1:30 முதல் 3 வரை. குளிகை காலை 6 முதல் 7:30 வரை. சூலம் கிழக்கு. பரிகாரம் தயிர். சந்திராஷ்டமம் விசாகம் மற்றும் அனுஷம். மிதுனம் ராசி பலன். கிரக நிலைகள், பாவ பலன்கள். சந்திரன் மிதுனத்தில் 1, பாவத்தில் பலன். மனம், உடல், சிந்தனை, குணநலன், தனிப்பட்ட ஈர்ப்பு ஆகியவற்றில் நேரடி தாக்கம் உண்டாகும். குரு கடகத்தில் 2ஆம் பாவம். வருமான உயர்வு, பேசும் வார்த்தைக்கு மதிப்பு, குடும்பத்தில் ஆனந்தம். கேது சிம்மத்தில் 3ஆம் பாவம். தைரியம், திறமையின் வெளிப்பாடு, ஆனால் முடிவெடுப்பதில் அவசரம் வேண்டாம். புத்தன் துலாமில் 5ஆம் பாவம். புதிய வாய்ப்புகள், கல்வியில் கவனம், குழந்தை தொடர்பான நன்மை. சூரியன், செவ்வாய், சுக்கிரன் விருச்சிகத்தில் 6ஆம் பாவம். முயற்சிக்கு பலன், போட்டிகளில் வெற்றி, உடல் சக்தி உயரும். செவ்வாய் தனுசில் 7ஆம் பாவம். உறவுகள், திருமணம், உடன்பாடு, கூட்டாளிகள், பொதுமக்கள் தொடர்பு போன்றவற்றில் வலுவான தாக்கம் உண்டாகும். ராகு சனி மகரத்தில் 8ஆம் பாவம். மறைமுக நன்மை, ஆன்மீக தேடல், மாற்றம் தேவை. திருமண முயற்சி. இன்று மிதுன ராசியில் பேச்சுகள் முன்னேறும், நட்புகள் உறவாக மாறும். முடிவில் பொறுமை அவசியம். திருமண பேச்சுக்கு நல்ல நேரம் 10:32 முதல் 12:32 வரை. 5:32 முதல் 6:32 வரை. இன்றைய பரிகாரம்: விஷ்ணுவுக்கு துளசி அர்ச்சனை செய்யவும், ஓம் நமோ நாராயணாய ஜபிக்கவும். இதனால் மன அமைதி, கௌரவம், செல்வ நலம் கிடைக்கும். வழிபட வேண்டிய தெய்வம் விஷ்ணு. பத்மநாப சுவாமி. அதிர்ஷ்ட நிறம் நீலம். அதிர்ஷ்ட எண் 5. எல்லா செயல்களுக்கும் சுத்த சுப நேரம் 11:02 முதல் 12:32 வரை. 5:32 முதல் 8:02 வரை. சுருக்கமாக, இன்று மிதுனம் ராசிக்காரர்களுக்கு மன அமைதி, வாய்ப்புகள், விரிவு, நெருக்கமான உறவுகளில் முன்னேற்றம், ஆன்மீக தெளிவு, பேச்சு திறன் வெற்றி தரும். இந்த ஆன்மீக வீடியோவை லைக் செய்து விடுங்கள். உங்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்புறம் உங்களுக்கு இன்று என்ன நடக்க வேண்டும் என்பதை கமெண்ட் பண்ணுங்க. நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளமுடன்.